8,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை வெற்றி. இந்தியாவில் இருந்து கொண்டே சீனாவை தாக்கலாம். ஒளியை விட வேகமாக செல்லும் ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவை தாக்க எந்த நாடு முயற்சித்தாலும் கதை கந்தல்தான். இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு மீறிய மைல்கல்லாக ஒரே நேரத்தில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை மற்றும் அடுத்த தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு ஆகியவை இரண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை INS அரிதாமன் என்ற இந்தியாவின் இரண்டாவது செயல்பாட்டு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சோதிக்கப்பட்டது. சுமார் 3,500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை கடலில் இந்தியாவில் அணு ஆயுத தடுப்பை ஆற்றலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சோதனையானது அண்டை நாடான சீனாவிற்கு மிக கடுமையான செய்தியை அனுப்பியுள்ளது. அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் சீனா தொடர்ந்து கொடுத்து வரும் அழுத்தங்களுக்கு இது ஒரு வலுவான பதிலடியாகும். வங்காள விரிகுடா பகுதியின் சீன உளவு கப்பல்கள் இந்திய ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்க முயன்றாலும் இந்தியாவின் மின்னணு போர்முறை தந்திரங்கள் மூலம் அந்த தரவுகள் சிதைக்கப்பட்டு எதிரி நாடுகளை குழப்பமடைய செய்துள்ளன. நிலப்பரப்பில் உள்ள ஏவுகணை விட கடலுக்கடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு வேண்டுமானாலும் மறைந்து சென்று தாக்கக்கூடியவை என்பதால் இந்தியாவின் பதிலடி தாக்குதலுக்கு திறன் இப்போது பன்மடங்காக அதிகரித்துள்ளது. குறிப்பாக K சீரிஸ் ஏவுகணையின் உண்மையான வீச்சு என்பது அறிவிக்கப்பட்ட 3,200 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி 5,000 கிலோமீட்டரை கூட இருக்கலாம். இது சீனாவின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளை எட்டும் திறன் கொண்டது. K5 போன்ற ஏவுகணைகள் 6,000 முதல் 8,000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து செல்லும் திறன் கொண்டவை. இவை பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டவை. இதன் மூலம் நிலம் மற்றும் வான்வழி தாக்குதலை விட கடல்வழி தாக்குதலில் இந்தியாவின் பாதுகாப்பு சுவரை மேலும் பலப்படுத்தியுள்ளன.